ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தி மேட்ரிக்ஸ் ஜான் விக்னாலே கியானு ரிவ்ஸா ஞாபகத்துக்கு வராரு. அதில் வர காசெல்லாம் அவர் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நீங்கள் கியானுவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் அவரோட ஃபேன் ஆகிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Because if you don't fight for your love, what kind of love do you have? No, I'm kidding. 1964 பைரட் லெபனானில் தான் கியானு ரிவ்ஸ் பிறக்கிறாரு. இவரோட அம்மா ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த ஃபேஷன் டிசைனர், அப்பா சைனீஸ் ஹவாயை சேர்ந்த ஒரு ஜியாலஜிஸ்ட். இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இவருக்கு 3 வயசு இருக்கும்போது இவரோட அப்பா இவங்களை ஃபேமிலியை விட்டு போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனாலேயே சிட்னி, நியூயார்க், ஃபைனலி கனடா, டொராண்டோ வந்து சேர்றாங்க. டிஃப்ரெண்ட் பிளேஸ்னாலே டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு டிஸ்லேசியா அப்படிங்கிற ஒரு டிசார்டரும் இருந்துச்சு. இதனாலேயே ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருப்பார். ஸோ இவருக்கு படிப்பு சுத்தமாக வரல. பட் இவர் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவார். முக்கியமாக ஐஸ் ஹாக்கியில் இவர் தான் தி பெஸ்ட். நிறைய டோர்னமெண்ட்லேயும் கலந்துக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவருக்கு ஐஸ் ஹாக்கியில் ஒலிம்பிக்கில் கப் அடிக்கிறது மிகப்பெரிய ஆசையாகவே இருந்துச்சு. பட் ஒரு இன்ஜுரினால இவரால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியலை. அதுக்கப்புறம் இவரோட ஸ்டெப்பாத்தில் ஹெல்ப்பில் இவருக்கு தியேட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அங்கே வர ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இவருக்கும் நடிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு வருது. பிகாஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆளாக தெரியும் அப்படிங்கிறனால நடிப்பு மேலே அதிகமாக ஆர்வம் வருது. இதனால் ஸ்கூலை குட் பண்ணிவிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நடிப்பு கற்றுக்க போகிறாரு. ஸோ பேசிக் ஆக்டிங் கற்று முடிச்சதுக்கப்புறம் இவர் வாய்ப்பு தராரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. பிகாஸ் இவர் வந்து சாமிங்காக இல்லை, பார்க்க ரொம்ப குட் லுக்கிங்காக இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஃபைனலி இவருக்கு வில்லன் கேட்ஸில் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்குது. இதில் அவர் செம்மையாக பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிட்டான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. பிகாஸ் எல்லாருமே இவர் ஒரு காமெடியாக தான் பார்த்தாங்க. இவர் வந்துட்டு ஆக்ஷன் ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் அதனாலேயே இவர் பேசிக் ஃபைட் சீன்ஸ்லாம் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு பாயிண்ட் பிரேக்கில் நடிக்க சான்ஸ் கிடச்சிச்சு. அதில் இவர் ஆக்ஷன் ரோல். ஸோ இதுக்காக ஸ்கர்ஃபிங், ஸ்கை டைவிங், முக்கியமாக பேசிக் ஃபைட்டிங்லாம் கற்றுக்கிட்டு அதில் செம்மையாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடில் நடிக்க சான்ஸ் கிடைக்கும். அதுலேயும் ஸ்டர்ன் ஒர்க்குக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தி மேட்ரிக்ஸில் செம்ம ஃபேமஸ் ஆயிடுவார். மேட்ரிக்ஸ் ஆக கூட குன்ஃபுவும் கற்றுக்கிட்டாரு. கியானு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இவர் ஹாப்பியாக இருந்தான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. பிகாஸ் இவர் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் இவரோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிவர் ஃபீனிக்ஸ் இவர் ட்ரக் ஓவர்டோஸால் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் இவரோட குழந்தை இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இறந்து போயிடும். ஸோ இதனால் இவருக்கும் இவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு 18 மந்த்ஸ்லேயே இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போயிடுவாங்க. பேக் டு பேக் இந்த மாதிரி இன்சிடென்ட்னால கியானு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் கிடையாது, தி மேட்ரிக்ஸ் டைமில் தான் இவரோட சிஸ்டருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ இதனாலே அவரோட எல்லா ப்ராஜெக்டையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க சிஸ்டர் கூட இருந்து அவங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. என்னதான் இவரை சுற்றி சோகமான பக்கங்கள் இருந்தாலும் இவர் ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் கைண்ட் ஹார்ட்டாக மாறிட்டாரு. மேட்ரிக்ஸில் கிடைச்ச அதிகப்படியான சம்பளத்தை இவர் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு டொனேட் பண்ணுறது, சைல்டு கேருக்கு டொனேட் பண்ணுறது தான் பண்ணார். ஆனால் அது மட்டும் கிடையாது, வீடு இல்லாதவங்க, சாப்பிட்ற கஷ்டப்படுறவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது, இவரால் என்னெல்லாம் முடியுமோ அந்த எல்லா உதவியும் பண்ணார். ஆக்ஷன்னாலே இவருக்கு வராதுங்கிறத தாண்டி ஜான் விக்கில் இவர் தான் ஆக்ஷன் கிங். இவரை மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு செம்மையாக பண்ணியிருப்பார். அதுக்காக குன்ஃபு, ஜூடோ, ஜூசு இது எல்லாமே ட்ரெயின் பண்ண டெய்லி 4 to 5 ஹவர்ஸ் ட்ரெயின் பண்ணுவாராம். இவர் நினச்சிருந்தா லக்ஸரி காரில் ஏன் ஃப்ளைட்டில் கூட ட்ராவல் பண்ண முடியும். பட் இவர் நார்மல் பீப்புள், மக்களோட மக்களாக சப்வேல போகிறது, கேஷுவலாக ரோட் சைடு உட்காந்துருக்குது. ஆனால் அது மட்டும் கிடையாது, நார்மல் ஹோட்டலில் சாப்பிட்றது, இப்படி இவர் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிள். அண்ட் அது மட்டும் இல்லை, இவரோட ஃபேன்ஸை பார்த்தோன்னா இவர் ரொம்பவே நார்மலாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். ரொம்ப வருஷமாக கியானு வாடகை வீட்டில் தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு வில்லா வாங்கி போயிருப்பார். அது மட்டும் கிடையாது, இவர் பேயும் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா அப்போ தான் இவர் கூட ஒர்க் பண்ணுற மற்றவங்களுக்கு அதிகமாக பே கிடைக்கும் அப்படிங்கிறதால. அது அந்த மட்டும் கிடையாது, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸுக்கெலாம் பைக் வாங்கி கொடுக்குறது, இப்படி இவரால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாம் செஞ்சார். ஹாலிவுட்டோட தங்கமான மனுஷனாக கியானு ரிவ்ஸாக தான் இருப்பார். ஒரு இன்டர்வியூவில் கூட கியானு கிட்ட டெத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, I know that the ones who love us will miss us. ஸோ இவர் லைஃப் லாங் இவரால் முடியாதுன்னு சொன்னாலும் இவர் அதில் இவரோட திறமையை வளர்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணார். ஆனால் மட்டும் கிடையாது, இவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ சொல்லுங்கள், இவரோட ஃபேனாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம் தானே ஃபீல் பண்ணும். கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது, யாராவது உங்களால் இது முடியாதுன்னு சொன்னால் நிஜமாவே உங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே இதில் இவன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷன் வீடியோன்னு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.